ஹாய் எவ்ரிவன், ராஜ்குமார் ஹனிசிட்டன் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பேசினதில் வந்து ஹவு 3 சிலிண்டர் தட் இஸ் 1.2 லிட்டர் பியூர் டெக் டர்போ சார்ஜ்ட் பேக் இன்ஜின் எவ்வளோ சுப்பீரியர்னு நம்ம பேசணும். நிறையா ஃபீச்சர்ஸ் பேசணும் அண்ட் நிறையா த வே ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரிசைஸ்டு காம்பனன்ட்ஸ் அண்ட் கிளவர் வே ஆஃப் இன்ஜினியரிங் தான் வந்து திஸ் இன்ஜின். ஸோ அதில் ஒரு ஃபீச்சர் என்ன பேசணும் அப்படின்னா வந்து ஹவு ஃபியூவல் எஃபிஷியன்ட் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக எப்படி இருக்கு. அதுக்கு காரணம் 2-3 காரணம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது லோ வெயிட் அண்ட் லோ ஆர் நில் தெர்மல் லாஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லோ எண்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஸோ ஐ தாட் ஃபார் சேஞ்ச் நம்ம லைவாக C3ல வந்து என்ன மைலேஜ் கொடுக்குது, ஹவு திஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் இஸ் பர்ஃபார்மிங்கிறது லைவாக பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்காக நான் வெளியில் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி ஐ ஜஸ்ட் ரீசெட் கரண்ட் டிரைவிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு ஹைவேங்கிறது வந்து பியூர் ஹைவே இல்லாமல் கைண்ட் ஆஃப் போத் ஹைவே அண்ட் ரெகுலர் ரோட் வித் ஸோ தட் நேச்சுரல் செட்டிங் நமக்கு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஒரு லைவ் கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது, how many kilometers per liter, how efficient-ஆக இது இருக்குங்கிறது நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ C3 வெஹிக்கிளை வந்து நம்ம ரோட் டெஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது வந்து கரண்ட் பேராமீட்டர்ஸை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்ட் டேட்டா நமக்கு கிடைக்கும், மைலேஜ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இது கரண்ட்டாக இருக்கிற டேட்டா. இப்போ நம்ம இதை ரீசெட் பண்ணுறோம். பர்ஃபெக்ட். இப்போ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட் லைவ் டேட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் என்ன கிடைக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அண்ட் டுடே ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் அ வெரி குட் கிளைமேட். ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அதுவும் C3ல சொல்லவா வேணும். கம் லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரைவ். ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த டிரைவை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ரொம்ப கான்ஷியஸாக மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறோங்கிறதுக்காக வந்து அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி மைலேஜ் தான் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யாரும் அப்படி கார் ஓட்ட போகிறதே இல்லை. மைலேஜ் என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே நம்ம யாரும் கார் ஓட்ட போகிறதே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வெரி குட் ஈவினிங் டிரைவ் மாதிரி தான், ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். அண்ட் ஐ ஜஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு பேசிக்கலாக வந்து நம்ம கார் ஓட்டும் போது வந்து ஒரு என்னெல்லாம் வந்து ஒரு காஷியஸாக இருக்கலாம், மேபி டு கெட் குட் மைலேஜ் ஆர் ஃபார் தட் மேட்டர் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா சேஃப் டிரைவிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எப்படி இன்னும் பெட்டர் மைலேஜ் ஒரு ட்ரைவ் பண்ணும்போது கான்ஷியஸாக எடுக்கலாங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதில் வந்து ஃபியூ திங்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா இது ஒரு ஹேபிட். ஆக்சுவலாக சர்டன் ஹேபிட்டை நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக அதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் திங் வந்து கார் ஓட்டும் போது லெட் இட் பி அ லாங் டிரைவ், ஈவன் ஃபார் தட் மேட்டர் சிட்டிங்கில் ஓட்டினால லீனியர் ஆக்ஸலரேஷன் கொடுக்கணும். இட் இஸ் நாட் தட் யூ ஜஸ்ட் சடனாக ப்ரெஸ் பண்ணுறதோ சடன் பிரேக். ஸோ எப்போ சடன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து சடன் பிரேக் போட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரும். ஸோ லீனியர் ஆக்ஸலரேஷன் கொடுத்தோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட். ஏன்னா வந்து பவர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இன்ஜின் பவர் ஜென்ரேட் பண்ணுறது வேஸ்ட் ஆகாமல் போகும். ஸோ இதனால வந்து மைலேஜ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அண்ட் லேன் ஃபாலோவிங் இல்லாமல் ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் லைக் அ ஸ்ட்ரைட் டிரைவிங் கிடையாது, இட்ஸ் அ கிராஸ் டிரைவிங். ஸோ கிராஸ் டிரைவிங் போகும்போது வந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ அன்லஸ் அன்டில் ரியலி ரெக்வயர்ட்னா தான் வந்து நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். அதர்வைஸ் கண்டிப்பாக தேவைப்படாது. ஒன் அண்ட் அஃப்கோர்ஸ் ரைட் ஆர்பிஎம், இன்ஜின் ஆர்பிஎம்மில் வந்து கரெக்டான கியர் ஷிஃப்டிங் கரெக்ட் டைமில் பண்ணோம் அப்படின்னா வந்து கியர் ஷிஃப்டிங் லேகோ இல்லை எனர்ஜி வேஸ்டேஜ், கியர் ஷிஃப்டிங்னால நடக்கிற எனர்ஜி வேஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ டெக்னிக்கல் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கான்ஷியஸாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் விச் எவர் கார் அதில் உள்ள பெஸ்ட் மைலேஜ் நம்மளால வந்து வெஹிக்கிள் எடுக்க முடியும்.
எனக்கு வந்து அந்த ஹேபிட் இருக்கு டிரைவிங் அப்போ கான்சியஸாக வந்து எப்படி நம்ம வந்து ஏன்னா தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் பின் ப்ராக்டிஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா வி கேன் ஆல்வேஸ் டேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அவர் கார். அண்ட் அஃப்கோர்ஸ் சீட் பெல்ட் விச் இஸ் மேண்டேட்ரி நவ் அண்ட் இட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் நம்மளோட சேஃப்டிக்கு. ஐ திங்க் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கான்சியஸாலாம் ஓட்டலை. அஃப்கோர்ஸ் ஒரு ரெகுலர் ஒரு ஹைவேல ஓட்டுற ஃபீல் தான் இது. ஸோ ஆவரேஜ் ஐ மீன் ஸ்பீடு பார்க்கும்போது வந்து 80 to 90 விச் இஸ் மோர் தேன் எனஃப். இந்த ஸ்பீடுங்கிறது நம்ம ஒரு ஹைவேல போகிறதுக்கு மோர் தேன் எனஃப். ஸோ அந்த ஸ்பீடில் தான் நான் வந்து இப்போ ரெகுலராக இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமானது வந்து நம்ம டிரைவிங் எட்டிக்கெட். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஆம்புலன்ஸ் ஒரு போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் நம்மளால் முடிஞ்ச ஸ்பேஸை உடனே நம்ம வந்து கொடுக்கணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் வி கேன் டூ. ஸோ நம்ம பண்ண மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஜஸ்ட் மேபி a request, ensure that we always give space first and ஃபாஸ்ட்டாக நம்ம அவங்க போகிறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கறது இட்ஸ் a good thing. இப்போ வந்து நம்ம ஹைவே டிரைவிங் பார்த்தீங்க. இப்போ வந்து ஒரு சிட்டி டிரைவிங் பேச்சஸ் அதிகமாக உள்ள ரோடு, ப்ளஸ் ரெகுலராக நம்ம பிரேக்கிங் பண்ண வேண்டிய டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் ரோட்ஸ். ஸோ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஈவன் ஹைவேல நீங்கள் போகும்போது கூட பார்த்துருப்பீங்க, வி நீட் டு டூ அ பிரேக்கிங் ஃபார் த டாக் டு கிராஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாத்துக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி சடன் பிரேக்ஸ் ஒன்று ரெண்டு இடத்துல பண்ணோம். அண்ட் ஸ்மூத் டிரைவிங் சில இடத்துல இருந்துச்சு. ஹைலி ஒரு பிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் ரோட், அப்புறம் சிட்டியில் ஓட்டுற மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்லோ பிரேக் பண்ண வேண்டிய கைண்ட் ஆஃப் ரோட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் நேச்சுரல் வே ஆஃப் டிரைவிங். எல்லா டைப் ஆஃப் ரோட்ஸுமே கிராஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் வி ஆர் ரீச்சிங் த ஷோரூம். பண்ணிவிட்டு ரியல் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஸ்பீட் பார்த்தோம்னா ஐ திங்க் மேக்ஸிமம் ஸ்பீட் நம்ம டச் பண்ணது 95. ஐ திங்க் ஹைவேல போகும்போது நம்ம 80+ தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். 85+ தான், 85 to 95 வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணோம். சிட்டியில் ஓடணும்னா ஆவரேஜ் ஆஃப் 40 to 50. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40 ஸ்பீட்லேருந்து 95, 100 வரைக்கும் பக்கத்தில் வந்து நம்ம ஸ்பீட் ஓட்டிட்டோம். பிகாஸ் ஆஃப் திஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் நம்ம கவர் பண்ணணுங்கிறதுக்காக. அப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு நேச்சுரலி என்ன மைலேஜ் கிடைக்குதுங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஹியர் கம்ஸ் த ரிசல்ட். நம்ம ஷோரூம் ரீச் பண்ணிட்டோம். ஜஸ்ட் see it for yourself. நீங்கள் பார்த்தீங்களா, த ரியல் டைம் மைலேஜ் நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து 21.8. சூப்பர். நீங்கள் இதில் கிளியராக பார்க்கலாம், நம்ம ஆவரேஜாக 40 கிலோமீட்டர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 68, வேரிஸ் ஃப்ரம் 40லேருந்து 100 வரைக்கும் நம்ம போயிருக்கோம். போத் ஆல் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ். ஐ திங்க் நேச்சுரலாக கிடைக்கிற மைலேஜ், நம்ம கான்சியஸாக மைலேஜ் கிடைக்கணுங்கிறதையும் ஓட்டலை. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலை. மைலேஜ் கிடைக்கிறது வந்து 21.7. ஆக்சுவலாக 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ இன்ஜினில் வந்து ஏஆர்ஏஐ அப்ரூவ்டு, ஐ மீன் ஏஆர்ஐ ரெக்கமெண்ட் பண்ணுற மைலேஜஸ் 19.5.
we are getting 21.7. It's really super. I think it's a awesome result. ஐ திங்க் நான் சொன்ன வாட் எவர் த ஃபீச்சர்ஸ் நம்ம சொன்னது வந்து வேலிடேட் பண்ணுறது ரியல் டைமில் நீங்களே பார்த்தீங்க. யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் 3-cylinder சிட்ரன் இன்ஜின்ஸ் வில் கிவ் வண்டர்ஃபுல் ரிஃபைன்மெண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் மைலேஜுமே கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கன்சர்னே உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி கைண்ட் ஆஃப் இன்ஜின் இதில் சிட்ரன் கார்ஸில் வர்றது. ஐ திங்க் ரியல் டைம் நீங்களே பார்த்தீங்க. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல். இந்த ரோட் டெஸ்ட் எடுத்ததில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா, இன்ஜினோட ஃபீச்சர்ஸ் நம்ம பேசின மாதிரி 3-cylinder இன்ஜின் வந்து ஹைலி ரிஃபைன்டு நான் சொல்லியிருந்தேன். அதை என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு ஹைலி ஸ்மூத் ரிஃபைன்டு இன்ஜின் கார் ஓட்டின ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அண்ட் நம்ம பேசின மாதிரி வந்து மைலேஜ் கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மைண்டில் இல்லாத அளவுக்கு இந்த டெஸ்ட் ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் வாங்க, அனிசிட்டன் வாங்க, நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஐம் ஷூர் யூ வில் லைக் இட். தேங்க்யூ.